நம சிவாய. அலுவலகத்திற்கு செல்ல சற்று நேரம் இருக்கிறதே, சாமி கும்பிட்டு விட்டு போகலாமே என்ற எண்ணத்துடன் தான் அன்று படியேறிச் சென்றார் சச்சிதானந்தம். அங்கு பூஜை செய்யும் குருக்களையாவை பார்த்து கற்பூர காட்டச் சொன்னார். எங்கு தேடியும் கற்பூரம் கிடைக்கவில்லை. ஊதுவத்தியாவது இருக்குமா என்று தேடிய போது அதுவும் இல்லை. குருக்கள் கையை விரித்தார். சச்சிதானந்தத்திற்கு ஆத்திரம் வந்தது. ச்சே, இது என்ன சாமி? கல்லுச்சாமி. அறுபடை வீடுகளில் உட்கார்ந்து அமர்க்களப்படுத்தி கொண்டிருப்பவனும் நீதானே. இங்கு மட்டும் உனக்கேன் இப்படி ஒரு வாழ்வு? கற்பூரத்திற்கும் வழியில்லாமல் திண்டாடுகிறாயே என்று கோபத்துடன் கத்திவிட்டு மனம் நொந்து கீழிறங்கிப் போனார். அப்போது குருக்கள் அவரை கூப்பிட்டு, தீபாராதனை தான் செய்ய முடியவில்லை, சுவாமியையாவது ஒரு சுத்திட்டு போ என்று கூறினார். சரி என்று அவர் சொன்னபடியே பிராகாரத்தை சுற்றி வந்து பலிபீடத்தின் அருகில் நின்று முருகனை உற்று நோக்கினார். பெருமாளின் திருக்கரம் அசைவது போல தோன்றியது. சச்சிதானந்தத்திற்குள் அருள் வெள்ளம் பாய்ந்தது. ஆவேசம் வந்தது. ஆ என்று கர்ஜித்தபடியே ஓடி வந்து சன்னதிப்படிகளில் விழுந்து மூர்ச்சையாகிவிட்டார். இதை கண்ட குருக்கள் அலறி அடித்துக்கொண்டு கீழே ஓடிப்போய் ஊரையே கூட்டி வந்து விட்டார். மூர்ச்சை தெளிந்த சச்சிதானந்தம் பேரானந்தத்தில் மிதந்தார். மனோநிலை மாறினாலும் அவருக்கு பழைய நிகழ்ச்சிகள் மறக்கவில்லை. உடைகளை களைந்து எரிந்துவிட்டு முருகன் மீதிருந்த அழுக்கு துணியை எடுத்து கோவணமாக கட்டி கொண்டு விட்டார். அதற்கு பிறகு எத்தனையோ நடந்துவிட்டன. குடும்பத்தாரின் பாசக்கண்ணீர், சுற்றத்தாரின் அன்பு அழைப்பு, ஊராரின் உருட்டல் மிரட்டல், போலீசாரின் தொந்தரவு, அரசியல்வாதிகளின் அனாவசிய தலையீடுகள், எல்லாவற்றுக்கும் முருகனின் அருள் துணை கொண்டு மன உறுதியுடன் எதிர்த்து நின்று தெய்வ திருப்பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு விட்டார் இந்த பாலமுருகன் அடிமை. கற்பூரத்திற்கும் கதியில்லாத கடவுளானி என்று கேட்டவரையே பழி வாங்குவது போல் குமரப்பெருமான் தன் திருக்கோயிலை பிரகாசிக்கச் செய்யும் திருப்பணியை அவரிடமே ஒப்புவித்த விந்தையை என்னவென்பது? கடவுள் சித்தத்தை யாரால் அறிய முடியும்? ஒரு கணத்தில் சம்சாரியை சாமியாராக்கிய முருகன் ஏனோ அவருடைய பேச்சையும் பறித்து கொண்டு விட்டான். ஆனால் அவர் பேசவில்லை என்ற குறை நமக்கு தெரிவதில்லை. சைகைகளினால் புரிய வைக்க முடியாதவற்றை ஸ்லேட்டில் எழுதி காட்டிவிடுகிறார். முத்து முத்தாக எழுதும் நேர்த்தியையும் எழுதிய வேகத்தில் தொடையில் தேய்த்து அழிக்கும் பாங்கையும் நேரில் பார்த்தால்தான் ரசிக்க முடியும். குறி சொல்லும் போதும் பூஜை செய்யும் போதும் கௌளி கத்துவது போல் குரல் கொடுக்கிறாரே, அந்த சப்தத்தை நாம் நிலைமாறிய தினத்தன்று நள்ளிரவில் சந்நிதியில் கேட்டாராம். பின்னர் இவர் அதே போல் சப்திக்கத் தொடங்கியதும் அந்த ஒலி மறைந்து விட்டதாம். அதை தமது மூலாதார குருவின் உபதேச குரல் என்று நம்புகிறார் அவர். சில சமயம் முருகன் கருகில் சென்று பயங்கரமாக மூச்சு இழுத்து ஊதுகிறார். வேறு மந்திரங்களோ ஸ்லோகங்களோ கூறுவதில்லை. இரவில் தனி அறையில் இருக்கும் பெரிய வேலிக்கெதிரில் அமர்ந்து மணிக்கணக்கில் தியானம் செய்கிறார். விடியற் காலை எழுந்துவிட்டால் நள்ளிரவு வரை ரொம்பவும் பிஸியாக இருக்கிறார். உதவி நாடி வருபவர்களை எந்த நேரமானாலும் சந்திக்கிறார். பக்தர்கள் துயர் தீர்க்கும்படி முருகனிடம் சென்று வேண்டிக் கொள்கிறார். சிலையின் மீது முட்டிக் கொள்கிறார். நெற்றியில் ரத்தம் கசிந்தாலும் தமக்கு உத்தரவு கிடைக்கும் வரை நிறுத்துவதில்லை. உடல் நோய்க்காகவும் மனோவியாதிக்காகவும் நேரில் வருபவர்களை தவிர தபால் மூலம் அன்பு தொந்தரவு கொடுப்பவர்கள் ஏராளம். அத்தனை கடிதங்களையும் நிதானமாக படித்து அவரவர்களுக்கு தேவையான ஆறுதல் மொழிகளையோ அறிவுரைகளையோ எழுதி அனுப்புகிறார். திருமணத்தை முடித்து வைப்பதிலிருந்து தற்கொலையை தவிர்ப்பது வரை பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். ஒருவர் ஜாக்பாட்டில் படம் சம்பாதிக்க வழி என்ன என்று கேட்டு எழுதியிருந்தாராம். நீ ஒரு சரியான மடையன் என்று கடிந்து அவருக்கு பதில் எழுதினாராம். துறவு கோலத்தில் இருந்தாலும் பண விஷயத்தில் கரார் சாமியாராக இருக்கிறார். வரும் பணத்தை மிச்சம் பிடித்து பேங்கில் போடுவதில்லை. அவ்வப்போது திருப்பணிக்கு செலவழித்து விடுகிறார். தேவையான போது முருகன் எங்கேந்தாவது எப்படியாவது பணத்தை வரவழைத்து விடுகிறான். அவனுடைய எல்லையற்ற சக்தியை நினைத்து நான் வியந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் அந்த இளம் சாமியார். அங்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டும் என்பது தம் ஆசை என்றும் அந்த கனவு நிச்சயம் நிறைவேறத்தான் போகிறது என்றும் நம்பிக்கையோடு கூறினார் அவர். கலியுகத்தில் நடைபெறும் எத்தனையோ அதிசயங்களில் அதுவும் ஒன்று என்று வியந்து கொண்டே நாங்கள் அவரிடம் விடை பெற்று கொண்டு
ரத்னகிரியில் நாள் பயணம் முடிந்து சென்னைக்கு திரும்பும் வழியில் காஞ்சிபுரத்திற்கு சென்று ஸ்ரீ காஞ்சி பெரியவர்களை தரிசனம் செய்து என் முதல் திருவண்ணாமலை பயணத்தை பற்றியும் நான் கண்ட காட்சிகளையும் தரிசித்த சமாதி கோயில்களையும் கண்டு வியந்த பூண்டிச்சாமியாரையும் கீழ்மின்னல் பாலமுருகன் அடிமையை பற்றியும் கூறினேன். எல்லாவற்றையும் கவனத்தோடும் கருணையோடும் கேட்ட ஸ்ரீ காமகோடி பெரியவர்கள் திருவண்ணாமலையில் குகை நமச்சிவாயர் கோயில், பவழக்குன்று மடம், ஈசான்ய மடம் முதலியவற்றை பார்த்தாயா என்று கேட்டார்கள். இல்லை என்றேன் நான். அங்கெல்லாம் போனால் உனக்கு சரித்திரங்கள் கிடைக்கும் என்றார் ஜெகத்குரு. தொடரும்.